7 லட்சம் பேரை போலி வாக்காளர்னு சொல்லி பட்டியலிருந்து நீக்கின தேர்தல் ஆணையம் அடுத்த கட்டமா கள்ள ஓட்ட தடுக்கிறதுக்கும் தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்காங்களாம், பேசிக்கிறாங்க. தலைவா, இப்போ நடக்கிற சட்டமன்ற தேர்தல் பலருக்கும் கௌரவ பிரச்சனையா மாறி இருக்குதா. அதனால களத்துல போட்டி கடுமையா இருக்குமா. 1000, 2000, 5000 ஓட்டுக்கு நோட்டை பத்தி மக்கள் மத்தியில பேச்சா கிடக்குதா. பேசிக்கிட்டாங்க. எந்த வன்முறையும் இல்லாம தேர்தலை அமைதியா நடத்தி ஆகணும். அது மட்டும் இல்லாம ஓட்டுக்கு நோட்டு கொடுக்கறதையும் கட்டுப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் உறுதியா இருக்கிறாங்களாமா. ஆனா எல்லா அதிகாரிகளும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு டவுட்டாமா, பேச்சா கிடக்குது. இந்த தேர்தல்ல அதிமுகவுடைய வெற்றி சாதனையா அமையணும்னு அந்த பக்கம் தீயா வேலை செய்ய, இந்த தேர்தல்ல ஜெயிச்சாதான் திமுகவுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு சிறப்பா இருக்கும் அப்படின்னு அந்த பக்கம் பரபரப்பா இருக்க தேர்தலும் சூடு பறக்குமா, பேசிக்கிட்டாங்க. ஐயா, திமுக அதிமுக இந்த ரெண்டுக்கும் மாற்றா ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கியே ஆகணும். அதுக்கு இந்த தேர்தலை விட்டா வேற வழியே இருக்காதுன்னு இதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு மத்த கட்சிக்காரங்களும் களத்துல குதிச்சிருக்காங்களா, பேசிக்கிட்டுதாங்க ஐயா. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தலுக்கு தேசிய தலைவர்கள் பலரும் பிரச்சாரத்துக்கு வரப்போறாங்களாம். அதனால பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கவனமா இருக்கணும்னு தேர்தல் ஆணையம் தீவிரமா இருக்குதுங்களா, சொல்லிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, மண்டல வாரியா பிரச்சாரம் செய்யறதுக்கு தமிழக முதல்வர் ரெடியா இருக்கிறாங்களா. அதுக்கான ஏற்பாடுகளை கட்சிக்காரங்க மூலமா இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்களா. அது மட்டும் இல்லாம திமுக தலைவரும் அதே இடங்கள்ல சுற்றுப்பயணம் போறாரா, சொல்லிக்கிட்டாங்க. பாஜகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்ய மத்திய அமைச்சர்கள் படையெடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாமா. அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடியை 2 இடத்துலயாவது பேச வச்சிடணும் அப்படின்னு திட்டம் இருக்குதாமா, பேச்சா கிடக்குது. காங்கிரஸ் சார்பா 1-2 பொதுக்கூட்டத்துல சோனியா காந்தியை பேச வைக்கவும், மண்டல வாரியா கூட்டம் போட்டு ராகுல் காந்தியை சுத்தி வர வைக்கவும் பிளான் போட்டு வேலை நடக்குதான், பேசிக்கிட்டாங்க. ஐயா, அவங்களுக்கு குறைஞ்சா நாங்க இருப்போம்னு கம்யூனிஸ்ட் கட்சியோட தேசிய தலைவர்களையும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரையும் பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு வர மக்கள் நல கூட்டணி ரெடியா இருக்காங்களாம். நமக்கு என்ன தெரியும், பேசிக்கிட்டு தாங்க ஐயா.